வானத்திலிருந்து பரவும் குழப்பத்துடன் தொடங்குகிறது. ஃபயர்ஸ்டார்ம் சென்ட்ரல் சிட்டியை அச்சுறுத்தும் கொடிய ஒருமைப்பாட்டை மூட பாரிக்கு உதவுகிறது. ஆனால் ரோனியின் உயிரை பணயம் வைத்து 6 மாதங்களுக்குப் பிறகு பாரியின் தந்தை இறுதியாக விடுவிக்கப்படுகிறார். யோபாட் தவ்னேவின் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தால் விடுவிக்கப்படுகிறார். இருப்பினும் அமைதி விரைவானது என்பதை நிரூபிக்கிறது. ஜூம் என்று மட்டுமே அழைக்கப்படும் ஒரு கொடிய வேகமான வீரரின் உத்தரவின் பேரில் பாரியை வேட்டையாடும் புதிய மெட்டாகமன்கள் உருவாகிறார்கள். பின்னர் ஜே கேரிக் என்ற அந்நியன் ஒரு இணையான உலகத்திலிருந்து எர்த்-2 இலிருந்து ஃபிளாஷ் என்று கூறி ஸ்டார் லேப்ஸில் மோதிக்கொள்கிறான். ஒருமைப்பாட்டிற்குப் பிறகு அவரது வேகத்தை இழந்த ஜே பாரிக்கு பயிற்சி அளிக்கத் தொடங்குகிறான். மின்னலை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதற்கிடையில் சிஸ்கோ தனது சொந்த மெட்டாகமன் திறனை கண்டுபிடிக்கிறார். மல்டிவர்ஸ் முழுவதும் அதிர்வுகளை உணர வைப் என்று அழைக்கப்படும் அவர் உலகங்களுக்கிடையேயான அணியின் இணைப்பாக மாறுகிறார். ஜூமை உருவாக்கியதில் குற்ற உணர்ச்சியால் வேட்டையாடப்பட்ட உண்மையான எர்த்-2 ஹாரிசன் வெல்ஸ் அணி மீண்டும் போராட உதவ வரும்போது விஷயங்கள் சிக்கலானதாகின்றன. ஒன்றாக அவர்கள் வெல்ஸின் மகள் ஜெஸ்ஸியை ஜூமின் பிடியிலிருந்து மீட்பதற்காக